அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிசிக்கு தேவையான அடிப்படை கணிதம், ஓகேவா, ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய எல்லா பேசிக்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது ரிலேட்டடாக ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயருக்கான ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது எந்த நம்பரோட ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்றது அப்படின்னா என்ன? இப்போ ஒரு நம்பர் 4 ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா 4 × 4 அந்த நம்பரை 2 தடவை எழுதி மல்டிபிள் பண்றேன்னு அர்த்தம். இப்போ கியூப் பண்றேன்னா அதே நம்பரை 3 தடவை எழுதி மல்டிபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ ஒரு நம்பரை ஸ்கொயரு, கியூப் இப்படிலாம் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பவர்ல 2, 3, 4ன்னு போட்டிருந்தாங்கன்னா எத்தனை தடவை அதை எடுத்து மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இப்போ நம்ம கண்டிப்பா எதுல இருந்து எது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 25 வரைக்குமாவது நீங்க ஸ்கொயர்ஸா படிச்சிருக்கணும். ஓகேவா. 1ல இருந்து 25 வரைக்குமாவது ஸ்கொயர்ஸா படிச்சிருக்கணும். அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா. அதுக்கு முன்னாடி 1ல இருந்து 10 வரைக்கும் படிச்சாலே இருக்கிற எல்லா ஸ்கொயர்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். அது 2 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 3 டிஜிட்டா இருந்தாலும் சரி. ஓகேவா. நீங்க ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் சொல்றதை வச்சு உங்களால ஒரு 1ல இருந்து ஒரு 150 வரைக்கும் உங்களால ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மினிமம் 1ல இருந்து 10 வரைக்குமா தெரிஞ்சிருக்கணும். 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. 10 ஸ்கொயர் 100. ஓகேவா. இந்த 10வது தெரிஞ்சிருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஒரு ஃபார்முலா கேட்க போறேன். அந்த ஃபார்முலா என்னன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை, ஆனா உங்க எல்லாருக்குமே அந்த ஃபார்முலா தெரியும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்முலா அதுதான். அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்ப்போம். a + b the whole square. என்ன வரும்? a + b the whole squareனா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இந்த ஃபார்முலா தெரியும்ல. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா எந்த நம்பருக்கு வேணா ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துப்போம். 73 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுவில் எப்படி 2ஆ பிரிச்சுக்கணும். 2ஆ பிரிச்சுட்டோம்னா 2 நம்பர் இருந்துச்சா, ஒன்று ஏ இன்னொன்று பி. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏவை ஸ்கொயர் பண்ணணும். ஏங்கிறது என்னது? இங்கே 7. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஓகேவா. அடுத்தது இந்த 3 ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 9. இப்போ நான் இங்கே 9ன்னு எழுதணும், ஆனால் எப்பவுமே 2 டிஜிட்டாக எழுதணும். அதனால நான் 09ன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் 01, 04, 09 தான் எப்பவுமே எடுக்கணும். ஓகேவா. 2 டிஜிட்டாக தான் எடுக்கணும், மற்றதெல்லாம் 2 டிஜிட்ஸ். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு, பி ஸ்கொயர் எழுதியாச்சு. 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து என்னது? 2ab. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி அதை டபுள் ஆக்கணும், 2 மடங்கு ஆக்கணும். ஓகேவா. இப்போ 7ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ? 21. 21 டபுள் பண்ணால் 42. மல்டிப்ளிகேஷன் எழுதுற மாதிரி ஒரு நம்பர் விட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 9, 2, 3, 5. 5329. இது 73ஓட ஸ்கொயர். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடாக மாறிடும். ஓகேவா. இப்போ 32 ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். 32 ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணணும்? 2ஆ பிரிச்சுக்கணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, நான் 2 டிஜிட்டாக எழுதிக்கலாம், 09. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 04ன்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 3 × 2 6. 6 என்ன பண்ணிடணும்? டபுள் பண்ணி எழுதணும். டபுள் பண்ணா 12. ஒரு நம்பர் விட்டு இங்கே எழுதணும், 12. 4, 2, 10. 1024. ஓகேவா. இதே நீங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 78 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 7 × 8 56, 56 டபுள் பண்ணால் 112, 4, 8, 10, 7. 7084. ஓகேவா. இது நீங்க ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்க்கும் பேசிக்ஸ் படிக்கிறதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? அதுதான். ஓகேவா. ரெடி பண்ணோம்.
78 ஸ்கொயர். நீங்கள் நோட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 78 ஸ்கொயர் சால்வ் பண்ணிட்டு நான் இப்போ போட்டிருக்க கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 7 8 பெருக்கணும்னா 56, 56 டபுள் பண்ணால் 112, 4 8 10 6, சரி நான் 7ன்னு போட்டேன்னா 6, 6084. ஓகேவா? 6084. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு, இதுதான் கரெக்ட். 6084. ஓகேவா? புரிஞ்சுதா? இன்னொரு 2 நம்பர் சொல்கிறேன். இதை சால்வ் பண்ணுறவங்க எனக்கு ஆப்ஷனில் இது கமெண்ட்டில் இது போடுங்க. 43 ஸ்கொயர் 28 ஸ்கொயர், இது ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? இதை நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நான் மல்டிபிள் பண்ணியே கொண்டு வந்துடுவேன் சார் அப்படின்னா அதை விட உங்களுக்கு இதில் மிஸ்டேக்ஸ் கம்மி. ஏன்னா நீங்கள் 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சிங்கிள் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணி டபுள் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு பெரிய கால்குலேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா? இதே நான் 78 8 78 அப்படின்னா 8ஆல் இது 2 மல்டிபிள் பண்ணணும், 7ஆல் இது 2 மல்டிபிள் பண்ணணும். அந்த மல்டிபிள் பண்ணுற வேலையை விட்டுட்டு நான் ஸ்கொயர் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இதுலையுமே இன்னும் ஈஸியான ஒரு வழி இருக்கு. அது 5ல் முடிகிற நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? 5ல் முடியும் எண்கள். லாஸ்ட் டிஜிட் 5. லாஸ்ட் டிஜிட் 5ல் வர நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் பண்றது? 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45, 55, 65, 75, 85, 95 எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான். என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. இது 2ஐயும் பெருக்கிக்கோங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளோ? 6. பக்கத்தில் 25 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 25 ஸ்கொயர் 625. இந்த லாஸ்ட்ல இருக்க 25 எல்லாத்துக்குமே காமன். ஓகேவா? அடுத்த நம்பர் ட்ரை பண்ணுவோமா? 35 இருக்கு. 3க்கு அடுத்த நம்பர் என்னது அப்படின்னா 4. 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா எவ்வளோனா 12. பக்கத்தில் ஒரு 25, அவ்வளோதான். 1225. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுவோமா? 4க்கு அடுத்த நம்பர் 5, அப்போ 20 25. 5க்கு அடுத்த நம்பர் 6, இப்போ 30 25. 6க்கு அடுத்த நம்பர் 7, 42 25. 7க்கு அடுத்த நம்பர் 8, 56 25. 8க்கு அடுத்த நம்பர் 9, 8 9ஐயும் மல்டிபிள் பண்ணா 72, 5 ஸ்கொயர் பண்ணா 25. அவ்வளோதான். ஈஸியாக வந்துருச்சா? ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிற மாதிரி ஜாலியாக படிக்கணும். 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், 85 ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் எந்த பயங்கரமான கால்குலேஷனுமே தேவையில்லை. ஓகேவா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். 95 ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஒரு 3 டிஜிட் நம்பர் வருது. மூன்று இலக்க எண். இப்போ நான் சொன்ன மாதிரி பெரிய நம்பர்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய நம்பர்ஸோட ஸ்கொயர் தெரியணும். ஓகேவா? இப்போ ஒரு 120 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ நான் 100ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறேன். 104ன்னு கேட்குறாங்க. 104 ஸ்கொயர். மெத்தட் ஈஸி தான். லாஸ்ட் நம்பரை மட்டும் பிரிச்சுக்கோங்க. கடைசி டிஜிட் இருக்கும்ல, அதை மட்டும் பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஏ, அந்த பக்கம் இருக்கிறது பி, அவ்வளோதான். 10 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 100. 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 16. அடுத்து என்ன பண்ணுவோம்? 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 40, அதை டபுள் பண்ணால் 80. ஒரு டிஜிட் எழுதி 61810. 10,816. இப்போ 102 ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 04ன்னு போடணும். இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 1 2 3 மட்டும் சிங்கிள் டிஜிட் வரும், டபுள் டிஜிட்டாக எழுதணும். 04 09 01ன்னு சொல்லிட்டு. அடுத்தது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 20, அதை டபுள் பண்ணால் 40. 10,404. இப்போ பெரிய நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 123 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா
ரெண்டாக பிரிச்சுக்கணும். 12 ஸ்கொயர் தெரிஞ்சால் இது போட முடியும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 09. 12 × 3 36, 36 டபுள் பண்ணால் 72, 9 2 11 5 1, 15,129. இது 123 ஸ்கொயர். 125 ஸ்கொயர் அப்படின்னா 5ல் முடிஞ்சால் என்ன பண்ணுவோம்? இதுக்கு அடுத்த நம்பர் 13. 13ஆல் மல்டிபிள் பண்ணால் 156, பக்கத்தில் 25, அவ்வளோதான். 15,625. இது 125 ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரிபிள் டிஜிட் நம்பருக்குமே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா இது ஒரு சிலருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்காக இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ 1லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்குமா நம்ம படிக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ரிவிஷன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இதை 1லேருந்து 25 வரைக்கும் அப்படி எழுதுவோம். ஓகேவா? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. தெரிஞ்சவங்க அப்படியே மைண்ட்லேயே சொல்லிட்டே வாங்க. 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் 529, 24 ஸ்கொயர் 576, 25 ஸ்கொயர் 625. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். 26 ஸ்கொயர் 676, 27 ஸ்கொயர் 729, 28 ஸ்கொயர் 784, 29 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 900, இப்போ 29 ஸ்கொயர் 841. ஓகேவா? 1லேருந்து 30 வரைக்கும் நான் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். ஒரு சார்ட் மாதிரி வீட்டில் எழுதி ஒட்டினாலும் சரி, ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிட்டாலும் சரி, எப்படியாவது வச்சு இது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. இது படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போடும்போது அதில் ஸ்கொயர் கியூப்லாம் அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். அப்படி ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ரூட் ஆஃப் 625. அப்போது இந்த இடத்துல ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 625 அப்படிங்கிறது 25 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி எக்ஸோட வேல்யூ 25ன்னு போட்டுடலாம். இப்போ எனக்கு 625ங்கிறது 25ஓட ஸ்கொயர்னு தெரிஞ்சனால என்னால் ஈஸியாக போட முடியுது. இப்போ இன்கேஸ் தெரியலனா அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட். எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ரேண்டமாக மீன்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் ஸ்கொயராக இருக்க மாதிரி தான் மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸ்கொயர் எடுக்க முடியாத மாதிரிலாம் வராது. இப்போ இது எந்த நம்பரோட ஸ்கொயர்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி 1லேருந்து 10க்குள்ள ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சாதான் போட முடியும்.
ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் என்னது? 4. அப்போது 1லேருந்து 10க்குள்ளே எந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணால் 4 வருதுன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது. 8 ஸ்கொயர் பண்ணால் 64 வருது. ரெண்டுமே எப்படி வருது? 4ல் முடியுது. எந்த ரெண்டு நம்பர்ஸ்? 2, 8. ஓகேவா? 4ன்னு முடியணும் அப்படின்னா அது எந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணால் வரும்? 2 ஸ்கொயர் பண்ணால் வரும், 8 ஸ்கொயர் பண்ணால் வரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை விட்டுறணும். அந்த நம்பர் வேண்டாம் நமக்கு. ரிமைனிங் இருக்க நம்பர் என்னன்னு பார்க்கணும். ரிமைனிங் இருக்க நம்பர் என்னது? 96. 96 இந்த ஸ்கொயர் நம்பர்ஸில் எந்த கேப்பில் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? எனக்கு 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் இடையில தான் என்ன இருக்கும்? 96 இருக்கும். இது ரெண்டு கடையில் 9க்கும் 10க்கும் இடையில தான் 96 இருக்கும். அதில் சின்ன நம்பர் எது? 9 தான் சின்ன நம்பர். அந்த 9 எடுத்து எழுதிக்கோங்க. 92, 98. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? இது எந்த நம்பரோட ஸ்கொயர்னா ஒன்று 98 இருக்கலாம், இல்லை 92 இருக்கலாம். இதை கன்ஃபார்மாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 95 ஸ்கொயர் எடுக்கணும். நீங்கள் எதை செக் பண்ணுறீங்களோ அதோட 5ல் முடிகிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 42, 48னா 45 எடுத்துக்கோங்க. 33, 36 செக் பண்ணுறீங்கன்னா 35 எடுத்துக்கோங்க. அதுக்கு நியரஸ்டாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ நான் 95 ஸ்கொயர் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல. 25, 90, 9025, 9025. இப்போ இந்த 9025 அந்த நம்பர் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்போ 95 ஆன்சர் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக அதிகமாக தானே இருக்கும். அப்போ ஆன்சர் 98. ஓகேவா? இப்போ 98 ஸ்கொயர் 9604. புரிஞ்சுதா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் 4. அந்த 4 ஸ்கொயர் பண்ணுற நம்பர்ஸ் என்னென்ன? 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64. 4ல் முடியுது. 2ஐயும் 8ஐயும் எடுத்து இல்லையாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? ஒரு நம்பர் விட்டுறோம். மிச்சம் இருக்க நம்பர் எந்த ரெண்டு ஸ்கொயர் கேப்பில் வருதுன்னு பார்க்கணும். அதில் சின்ன ஸ்கொயர் எதுவோ அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அதில் ரெண்டு நம்பர் கிடைக்கும். அந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் ஒரு பாசிபிலிட்டி தான் நமக்கு ஆன்சர். அது எதுன்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு எப்பவுமே 5ல் முடிகிற ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஃபர்ஸ்ட் 4ல் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் பார்த்தோம் 4ல் முடிஞ்சா 2 இல்லைன்னா 8. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? ஒரு நம்பர் விட்டுறணும். ஒரு நம்பர் விட்டதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது? 38 இருக்குது. 38 எந்த ரெண்டு ஸ்கொயர் இடையில வரும்? 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. இதுக்கு இடையில தான் நமக்கு என்ன வரும்? 38 வரும். ஓகேவா? அதில் சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். 6 எடுத்துக்கலாம். 62 இல்லைன்னா 68 தான் ஆன்சர். இதில் எதுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நியரஸ்டாக வர 5ல் முடிகிறது என்னது? 65 ஸ்கொயர். அப்போது 6 × 7 42, 25. இந்த ஆன்சர் எப்படி இருக்குது? இதை விட கம்மியாக இருக்கா? 4000 விட 3000 அப்படிங்கிறது கம்மி. அப்போ ஆன்சரும் 65 விட கம்மியாக இருக்கணும். இப்போ 65 விட கம்மினா 62. ஓகேவா? அப்போ 62 ஸ்கொயர் 3844. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ முதல்ல நார்மல் நம்பராக கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நம்பர் 6. 6ல் முடிகிற மாதிரி வர்றது ரெண்டு பாசிபிலிட்டி. 6ல் முடிகிற மாதிரி வர்றது ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று 4. 4 ஸ்கொயர் என்னது? 16. அதுக்கப்புறம் 6. 6 ஸ்கொயர் 36. அப்போ லாஸ்ட் டிஜிட் 4ஆக இருக்கும், இல்லைன்னா 6ஆக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் விட்டுருவோம். மிச்சம் இருக்கிறது 92. 92 எந்த இதுக்கு இடையில வரும் அப்படின்னா 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இது ரெண்டுக்கு இடையில தான் நமக்கு 92 இருக்கு. அப்போ அதில் சின்ன நம்பர் 9. அப்போது ஆன்சர் 94 இருக்கலாம், இல்லை 96 இருக்கலாம். இதில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 95 ஸ்கொயர் எடுத்துக்கணும். 9025. இதை விட இந்த நம்பர் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்போ அதிகமாக இருக்குன்னா 95 விட அதிகமான நம்பர் 96. அப்போ இது 96. இது என்னன்னு தெரியும்ல?
676 என்னது 26ஓட ஸ்கொயர். இது கரெக்டானு செக் பண்ணிடுவோமா? 676 நம்ம மெத்தடில் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். லாஸ்ட் டிஜிட் 6, அப்போது 4 இல்லைனா 6 தான் முடிஞ்சிடும். 4 ஸ்கொயரில் 6 ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு 6 வரும். ஒரு நம்பர் விட்டுருவோம், என்னது 6. 6 எதுக்கு இடையில வரும்? 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, இதுக்கு இடையில தான் வரும். சின்ன நம்பர் 2. இப்போ 24 இல்லைனா 26. இதை விட இதில் எது கம்பேர் பண்ணோன்னா 65 ஸ்கொயர் 625. இதை விட இது எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ இது 26 வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 26 வந்திருக்கணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 70 ஆன்சர். இது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? 4096 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? ஓகேவா? இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு நம்பரை கொடுத்தாங்கன்னா எப்படி அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரை கொடுத்தாங்கன்னா எப்படி அதை ஸ்கொயர் பண்ணணும். a+b² ஃபார்முலா வச்சு அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அதே 5ல் முடிகிற நம்பராக இருந்தால் அதை எப்படி ஸ்கொயர் பண்ணணும். 3 டிஜிட் நம்பராக இருந்தால் அதை எப்படி ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் எது வரைக்கும் நம்ம படிக்கணும். 1லேருந்து 30 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 25 வரைக்கும் படிச்சிங்கன்னா சந்தோஷம், 30 வரைக்கும் படிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், 50 வரைக்கும் படிச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் சந்தோஷம். ஆனால் மினிமம் 25ஆவது படிங்க, அது கம்பல்சரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது எப்படி வருது, எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ் அதுக்கு இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி அது ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்கள் ஒரு சம்ம சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? சரி, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு லைக் மூலியமாக மட்டும் தெரியப்படுத்துங்க, அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் டிஎன்பிசி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.